பாண்டியன் ஷோ சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பைத்தியக்காரத்தனம் நடந்து, ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிற மாதிரி அமைஞ்சது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதிர் ராஜியோட திருமண ட்ராக் தான். அப்போ வந்து கதிருடைய மனசை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, கோமதி வந்து எதையும் யோசிக்காமல் அந்த கல்யாணத்தை பண்ண வச்சது. பண்ணதுக்கு பிறகு வந்து தனியாக ஏதோ எனக்கும் வந்து அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒதுங்கிட்டது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் அவ்வளோ அவங்க அப்பா கிட்ட அவமானப்பட்டு வருத்தத்தோடு நின்னது, நகை காணாமல் போனதில் இவர் தான் திருடிட்டாருன்னு புகார்னு எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி திருப்பி ஒரு முட்டாள்தனமான விஷயமா, நமக்கு எரிச்சல் தரக்கூடிய விஷயமா வந்து இப்போ ஒரு விஷயத்தை அரசி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து, அரசிக்கு தெரியும் கொல்லவே பார்த்தாரு இவர் குமரவேல் அப்படின்ட்டு. இவர்கிட்ட வந்து பேசி புரிய வைக்க முடியாதுன்னு தெரியும். இவர் மாதிரி ஒருத்தர் திருப்பி தனியாக வந்து நான் பாருன்னு கூப்பிடும்போது ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரிஞ்சு தான் அண்ணன்கள்ட்ட இதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு, எல்லாத்துக்கும் தெரியும் வேறு, தெரியாத விஷயம்னா கூட பரவாயில்ல, இல்லை பெண்கள் அந்த அளவுக்கு தைரியம் இல்லாமல் தான் வளர்க்குறோமா நம்ம அப்படிங்கிறலாம் இருக்குது. இந்த அப்பப்போ வரும்ல, உன் வீடியோவை நான் லீக் பண்ணிடுவேன், உன் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து மிரட்டி காரியம் சாதிச்சாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களா. அப்படிலாம் முடிஞ்சால் பண்ணிக்கடா, நீ பண்ணதான் தப்பு, அது கிரைம், நீ பண்ணுறது கிரைம். நீ மாதிரி ஒருத்தனோட அனுமதி இல்லாமல் ஒருத்தனோட புகைப்படத்தையோ தன்னோட வீடியோவையோ வந்து வெளியிடுறதுங்கிறது ஒரு குற்றமான விஷயம். நீ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறனா நீ பண்ணு, போலீஸ் கேஸ் ஆனால் நீ தான் மாட்டிட்டு முடிப்ப, என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை என் குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை பெண்களுக்கு கொடுக்காம அந்த குடும்பம் வச்சிருச்சாங்கிறதும் ஒரு கேள்வி. இந்த குடும்பமே கொஞ்சம் அப்பப்போ சில சமயங்களில் பேக்கு குடும்பம் ஆகிறதுனால இவங்களும் வந்து கிளம்பி நேராக போக, இது நீ வச்ச பொறியில மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து இழுத்து பிடிச்சி குமரவேல் வந்து ஆட்களோட இவங்க தப்பிச்சு போனாலும் இவரோட ஆட்கள்கிட்ட தான் மாட்டிக்கிறாங்க. அவங்க கடத்தி கூட்டு போய் கழுத்தில் தாலியோட வந்தால் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, அதனால அந்த தாலி வந்து இதுக்கப்புறம் நான் கழட்ட மாட்டேங்கிற மாதிரி ஏதாவது முட்டாள்தனமாக ஏதாவது பேசி தாலி சென்டிமெண்ட்டெல்லாம் இங்கே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, எனக்கு மனசுக்கு பிடிச்சது ஒருத்தன் தாலி கட்டினா தான் தாலி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இதில் என்ன நடக்க போகுது, எவ்வளோ மோசமாக அந்த கதை போக போகுது அப்படிங்கிறது வேற ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக சீரியல் பற்றியான கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். சீரியலுக்கான வரவேற்பு இருந்தாலும் கூட சேனல் ரிவ்யூஸ் இதுக்கெல்லாம் வந்து வரவேற்பு குறைஞ்சிட்டே வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து, எல்லாருமே இப்போ வீடியோஸே டேரெக்டாகவே ஹாட்ஸ்டார்லையோ இல்லை வந்து எங்கேயாச்சும் பல வகைகளில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சீரியல் தவிர வேறு என்ன கண்டென்ட் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும்? சீரியல் கண்டென்ட் ஓகே, அது இல்லாமல் என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குற சேனல்களில் எந்த விதமான சேனல் உங்களை அட்ராக்ட் பண்ணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.